கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். தலை, நான் ரெடி, வாங்க. தலை, இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன். தோக்க போறீங்க, பாருங்க. தம்பி, பேசாம சைட்ல காட்டு. தலை, பாத்தீங்களா? இன்னும் கேமே முடியலப்பா. என்ன என் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம வாய் விட்டுமோ. சொல்லி முடிஞ்சு. தம்பி, தோத்துடுன்னு கவலைப்படாத. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பு, சரியா? ஆல் தி பெஸ்ட். சரிதான், போடா. ஹாய், சர்ப்ரைஸ். என்ன நிக்கவே மாட்டேங்குது. வாவ், நல்லா இருக்கு. நம்பவே முடியல 2 வருஷம் எப்படி போச்சுன்னு. ஆமா, இந்த 2 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்கல. நிறையவே, ரொம்ப அழகா. உன் கூட இருக்கிற இந்த ஹாப்பி மூமெண்ட் தான் என் லைஃப்லயே பெஸ்ட் மூமெண்ட். ஐ லவ் யூ. நீ லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும். வீட்டுக்கு போயிட்டியா? இன்னும் இல்லையா? பார்த்து சேஃபாக போ, ஓகேவா? ஐ லவ் யூ. போயிட்டு கால் பண்ணு. பாய். இங்கே தான் இருக்கானா? ஹாய் மச்சான். இவனா? இவங்கள தான் மாட்டோம்னு நினைச்சோம், இவங்களே மாட்டிட்டோமே. வர இரு. ஐயோ, இவன் வந்தா இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணுறவனே. வா மச்சான், எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? அட போ மச்சான், நீ தான் கண்டுக்க மாட்ற. ஃபோன் பண்ணாலும் தட்டி விட்டுற. விடு மச்சான், மவன் என் பப்ஸில் கையை வச்ச வேதியில் போக சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்டாடா. டப்பா தலையும் எப்படி சாப்பிட்றான் பாரு. நல்லா இருக்கு மாமே. மச்சான், ஒரு சம்சான்னு சொல்ல. டேய் டோப்பா தலையா, இது வேறையாடா? அட பாவி. அண்ணா, ஒரு சமோசாண்ணா. மச்சான், நேற்று அந்த மொனியில் ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட் மச்சான். வரியா போய் சாப்பிடலாம்? என்கிட்ட காசு இல்லை, ஆளை விடுறா சாமி. பையன் எஸ் ஆயிட்டானே. அப்புறம் கவனிச்சிக்கிறேன் விடு. நீ பிஸ்கெட் சாப்பிட்ற அழகு பத்தியா, பார்க்க கியூட்டா இருக்கு. மூடிட்டு டீயை குடுறா. ஹே, ஆமா, நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இல்ல? ஆமா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு.
கண்டிப்பா இல்லாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகாது. இந்த மாதிரி கண்டிப்பா வேலை கிடைக்கும். எப்படி சொல்ற? நம்பிக்கை அதான வாழ்க்கை. I love you. Hey, என்னாச்சு? ஏதோ ஸ்டொமக் பெயினா? இல்ல, பசிக்குதுடா. பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? ஆமா. கண்ணை மூடு. ஏய், இவ்ளோ எனக்காடா? ஆமா, எல்லாம் உனக்கு தான். இது சாப்பிட்டு முடிக்க ஒரு நாள் ஆகுமே. சாப்பிடு. உனக்கு பிடிக்கும் இவ்வளவு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மச்சான், இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கடா மச்சான்? சம்பவம் இருக்குது. சர்ப்ரைஸ். எங்க போலாம் வா. என்ன மச்சான், ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனா? யாருக்கு மச்சான் தெரியும்? வா பார்த்துக்கலாம். ஏய், என்னடா சொல்ற? நீ அடிக்கடி வாங்க விட்டுறாதடா. அதெல்லாம் ஒன்றாவது மச்சான், வா. தம்பி நில்லுப்பா. நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடாப்பா? டேய், அப்பயே சொன்ன கேட்டியா? மச்சான், நீ இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அண்ணா, நாங்கள் மாப்பிள்ளை வீடும் இல்லை, பொண்ணு வீடும் இல்லை, நாங்கள் கேட்ரிங் பாய்ஸ். அடா பாவா. அப்படியா? சரி போங்கப்பா. ஹாய்டா. ஹாய் அபி. இன்டர்வியூ எப்படி போச்சு? இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே ஆயிடுச்சு. எப்போ எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்க போறேன்? ஃபர்ஸ்ட் ஜாப் ஓகே ஆகட்டும், அப்பதான் நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ நானே வந்து இருந்து பொண்ணு கேட்குறேன், சரியா? என்ன ஃபோன் எடுக்க மாட்றா? என்னத்துக்கு ஃபீல் பண்ணுறான் தெரியலையே மச்சான். இப்போ நீ என்னத்துக்கு மச்சான் இவ்வளோ ஃபீல் பண்ணுகிற? அவ கால் பண்ணி 3 நாள் ஆகுது மச்சான். கால் பண்ண கால் கட் பண்றா. விடு மச்சான், அவள் வீட்டில் எதனா சிக்கமாக இருக்கும், அவளே கால் பண்ணுவா, வெயிட் பண்ணு. ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். மச்சான், அவளுக்கு முதல்ல ஒரு கால் பண்ணு, நேரில் மீட் பண்ணி பேசுங்க, அப்போ என்ன கதை தெரிஞ்சிடும்ல. ஜேம்ஸ், நான் அபி பேசுறேன். நீ எத்தனை என் கால் பிக் பண்ணல? நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது டீட்டெயிலா சொல்றேன். நேர்ல நான் எங்க வரணும்? நம்ம ரெகுலரா மீட் பண்ற பிளேஸ்க்கு நீ வந்துரு, நானும் வந்துடுறேன். நான் வந்துடுவேன், மறக்காம நீ வந்துரு. ஈவினிங் வா, பேசி. சரி வரேன். ஹாய் ஜேம்ஸ், எப்படி இருக்க? அபி, 2 வீக்ஸா என் மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கு. ஏன் கால் பிக் பண்ணவே இல்லை? ஏன் அட்டன் பண்ணவே இல்லை? என்னதாச்சு உனக்கு? ஜேம்ஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. என்ன மேரேஜ் இஷ்யூவா? ஆமா, எங்க வீட்ல அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பிளான் இருக்கு.
ஓகே அபி, உனக்கு விருப்பம் இல்லாமல் மேரேஜ் எப்படி பண்ணுவாங்க? நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? ப்ளீஸ் ஜேம்ஸ், கோவப்படாத. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியலையா? நம்ம லவ் பண்றது வீட்டில் சொன்னேன், ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணல. இப்போ மேரேஜ் ஓகே தான் அதானே? அவங்க கேஸ்ட் பார்க்குறாங்க. அபி, ஆக்சுவலாக இந்த ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணுறதோட இந்த ரியாலிட்டியோட அப்படி ஸ்லோ மோஷன் அப்படி கொண்டு போகிற பத்தியா, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு எனக்கு. நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளு. இங்கே பாரு அபி, இது சொன்ன டேரக்ட் விஷயத்துக்கு வா. ஜேம்ஸ், அவங்க கேஸ்ட் வெல் செட்டில்டு ஜாப் எல்லாம் பார்க்குறாங்க. லவ் பண்ணும்போதுல உனக்கு தெரியலையா? தெரிஞ்சானே லவ் பண்ண. போ, கல்யாணம் சந்தோஷமா இருப்போ. இந்த ஆள் என்ன பண்றாரு? நம்ம கிட்ட தோத்துட்டோன்னு வெக்ஸ்ல உட்காந்துருக்காரோ? மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க முடியல. பிஸ்கெட்டை சாப்பிடுவோம். ஏன்டா என்ன அப்பான்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன், நீ ஜாலியாக பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னும் கூட கேட்க மாட்டியா? ஏதாவது ரீல்ஸ் எடுத்திருப்பீங்க. செல் ப்ரோ, என்னாச்சு? பிரேக்கப் ஆச்சு எனக்கு. தலை கையை கொடு. எனக்கும் அதே தான். பிரேக்கப்னா ஜாலியாக இருக்கணும், சோகமெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பிஸ்கெட் சாப்பிடு. அட போடா. என்ன வெறுப்பேத்தியா? செம்ம காண்ல இருக்கடா நானு. மச்சான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதடா. உன்னை நினைச்சா எனக்கு சரி பாடுக்க முடியலடா. ஃபுல் டிப்ரெஷன் இருக்கேன் நான். அவளை மறந்தே ஆகணும். நல்ல ஐடியாவே எனக்கு கொடு. மச்சான் விட்டுட்டு போனதுல நினைச்சு நீ எதுக்குடா ஃபீல் பண்ணுகிற? உர்றா. அவளை மறக்க முடியலடா மச்சான். 3 வருஷம் லவ்டா மச்சான். 10 வருஷம் லவ்வு புரியுதா? தட்டி விடு மச்சான், பார்த்துக்கலாம். எனக்கு எங்க பார்த்து அவன் ஞாபகமே இருக்கடா மச்சான். ஏன்னா அவனை ரொம்ப லவ் பண்றேன், என்னால் அவளை மறக்க முடியலடா. மச்சான் இங்க பாரு, உனக்கு ஒரு வேலை கச்சிருக்குது, நீ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு மச்சான். உனக்கு என்னடா குறை? பார்க்க நல்லா இருக்கிற. இதை விட ஒரு பெட்டரா ஒரு பொண்ணு கிடைக்கும்டா. ஐயோ, லவ்வே வேணாடா சாமி. எனக்கு கடைசியில் சிங்களாவே இருந்துடுறேன்டா. அப்பா ஒரு வாட்டி பட்டதே போடுங்கடா மச்சான். அதெல்லாம் விடு மச்சான், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ உன் லைஃப் நல்லா இருக்கணும், ஒரு வழி சொல்ல கேட்குறியா? சொல்றா. கேப்பியா? ம் நேராக போகிறோம். ம் பாய் கடை பிரியாணி சூடாக இருக்கும். 2 பேரும் நல்லா சாப்பிட்றோம். ம் அப்படியே ஜம்முன்னு 10 தூரம். எப்படியே மச்சான் அவளை மண்டா சேர்றா. அவ்வளோதான்டா. ஓகே மச்சான், வா போலாம்.